நீங்கள் ஆசாசியாக நம்பி போன ஒன்று உங்களை ஏமாத்தலைன்னா எவ்வளவு நிறைவாக இருக்குமோ அவ்வளவு நிறைவாக இருக்கேன். தாய்க்கிழவி படம் பார்த்துட்டு வந்து அந்த மதுரை மண்ணுக்கே உண்டான வாசத்தையும் வட்டார வழக்கையும் நக்கல் டையாண்டியையும் ஒவ்வொரு வசனத்துலையும் ஒவ்வொரு காட்சியிலையும் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. படத்துடைய தொடக்கத்தில் ராதிகா மேம் அந்த பவுனுத்தாயை ஆரம்பித்து அவங்களுடைய மகன்கள் 3 பேர், மருமைய பேரன்னு பேத்தி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் வச்சு அந்த படத்தில் வெளியிலேருந்து வந்த இளவரசு சார், அப்புறம் நம்ம முனிஷ்காந்த் அண்ணன், ஜார்ஜ் மரியம் சார், எல்லா கதாபாத்திரங்களையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சு இந்த படம் பயங்கர நகைச்சுவையாக தொடங்கி ரொம்ப நேர்த்தியாக நகருது. ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் படம் உங்களுக்கு 1000 பாடங்களை புகட்டுது. கம்யூனிச தத்துவத்தை, பெண்ணியத்தை, சக மனுஷனை நேசிக்கணுங்கிற யதார்த்தத்தை, பெற்றோர்களுடைய கடமையை, பிள்ளைகளுடைய கடமையை, இப்படி மனித உணர்வுகளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. தஸ்தோஸ்கியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, எல்லா தவறுகளுக்கும் காரணம் மனிதன் நேசிக்கப்படாமல் போனதே அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி காசு முன்னாடி நம்ம திரிஞ்சு அலைஞ்சு நம்ம சக உறவுகளை உணர்வுகளை மதிக்காமல் விட்டுட்டோம்ல, அதன் முக்கியத்துவத்தை படம் பேசுது. படத்துடைய நிறைவு பகுதியில் ராதிகா மேம் சொல்லுகிற விமன் எம்பவர்மெண்ட்டோடைய முக்கியத்துவம் இருக்குல்ல, இந்த படம் எல்லாரும் நிச்சயம் போய் திரையரங்கில் பார்க்கணும். படத்துடைய எந்த காட்சியுமே வீணாகவே இல்லைங்கிறதா இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு நொடியையும் இந்த படத்தில் செதுக்கி 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 சிவகுமார் முருகேசன் அவர்கள் இந்த ரொம்ப அற்புதமான படைப்பாக மாற்றி இருக்கிறார். நடிகர்களை, இசையமைப்பாளரை, ஒளிப்பதிவாளரை, படத்தொகுப்பாளரை, படத்தில் வேலை செஞ்ச எல்லாரையும் வாழ்த்துறோடு சேர்த்து மீண்டும் ஒரு முறை இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அவர்களை மனதார வாழ்த்தி தயாரிப்பாளர் அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நெஞ்சார ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தாய்க்கிழவி படம் பாருங்கள். படத்தில் இருக்க காட்சிகள்லாம் சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்கும், ஆனால் அதை எதையுமே சொல்ல முடியாத சூழலில் மாட்டிக்கிறேன். அப்புறம் ஸ்பாயிலர்னு சொல்லி என்னையே வண்டியாக திட்டுவீங்க. போய் படத்தை பாருங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள்.